கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோவே பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, நாச்சியார் தீபாவுக்காக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அவங்க தீச்சட்டி எடுத்திருப்பாங்க. அப்போது தீபா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீதா அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மாமியாரே இந்த அளவுக்கு தீபாவுக்காக பண்ணுறாங்க ஒரு வேண்டுதல் அப்படின்னா, அப்போது எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தில் தீபா முக்கியமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தீபா ரொம்பவே கொடுத்து வச்சவ. உங்களுக்கு அவள் மருமகளாகவும் உங்களுக்கு மனைவியாகவும் கிடச்சதுக்கு அவள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் எங்கள் பொண்ணு மாதிரி தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் துங்காவுக்கு கால் பண்ணி அவங்க நான் வரேன், நான் தானே உங்களுக்கு வேணும், அந்த தீபாவை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துங்கா எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னும் அவள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா போய் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கார்த்தியும் அங்கே போய் நிற்கிறாங்க. எப்படிடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா தான் இதை பண்ணியிருப்பாங்க. கீதா எழுதின அந்த லெட்டரை கொண்டு போய் கார்த்திக் கையில் சிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. உடனே கார்த்திக்கும் அவங்கள காப்பாற்ற போயிடுறாங்க. அங்கே அவங்கள அடித்து போட்டு கீதாவை தூக்கிட்டு வராங்க, அதாவது கூட்டிகிட்டு வராங்க. ஸோ என்னடா இது ஐஸ்வர்யா இப்படி திடீர்னு மாறிட்டாள் அப்படின்னு நினைக்காதீங்க. கீதா உயிரோடு இருந்தால் தான் கார்த்தியையும் அந்த ரவுடி துங்காவையும் மோத விட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டு பண்ணி கோபத்தில் தீபாவை அந்த துங்கா ரவுடி போட்டு தள்ளணும். இதுதான் எனக்கு வேணும், தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவோட பிளான் இது. ஸோ இதனால தான் இந்த கீதாவை காப்பாற்றட்டும் இவன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. இன்னொரு பக்கம் எப்படி இந்த கீதாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தானோ அதே மாதிரி கண்டிப்பாக தீபாவையும் கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு முடிவை நீ எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் கீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி, நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டிலே நான் இனிமேல் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.